அபிராமி ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த ஆடியோ தொகுப்பில் 2021 ஆங்கில வருஷத்துக்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் 2021 பிறக்கிறது கன்னியா லக்னத்தில், கடக ராசியில், பூச நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குது. கன்னியா லக்னம்னாலே புதன்னு அர்த்தம். அந்த புதன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார். அவர் யாருடைய நட்சத்திரத்தில் இயங்குகிறாருன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இயங்குகிறாரு. அப்போ புதன் சுக்கிரன் ரெண்டுமே வாழ்க்கையில் இன்ப சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர்கள், நல்ல அறிவு, நல்ல ஆற்றல் இதை செய்யக்கூடியவர்கள். அதோடு மட்டுமல்ல, தகவல் தொடர்புகளை பெரிய லெவலில் கொண்டு செலுத்தக்கூடியவர்கள் இந்த புதன் சுக்கிரன் கிரகம். இந்த வருஷம் 2021 பூச நட்சத்திரத்தில் கடக ராசியில் பிறக்குது. இந்த பூச நட்சத்திரத்துக்கான அதிபதியானவர் சனி பகவான் தன்னுடைய சொந்த ராசியிலேயே சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. சனியினாலே துன்பம், துயரம், கஷ்டம், நோயின்னு அர்த்தம். அதே சமயத்தில் சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் உலகம் முழுவதும் தொழில்துறைகள் ஏற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த 2021 இருக்குது. அதோட இந்த வருஷம் பிறக்கும்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் கன்னியா லக்னத்தில் வருஷம் பிறக்குது. அந்த லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, 4ஆம் இடத்துல சூரியன் புதன், 5ஆம் இடத்துல குரு சனி, 8ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடியது ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வருடம் கன்னியா லக்னத்தில் பிறந்தால் கூட அந்த லக்னத்துக்கான அதிபதி சூரியனோடு சம்பந்தப்பட்டு இந்த வருஷம் பிறக்கதால் மக்களுக்கு ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு ஆன்ம பலம், இறை சிந்தனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதோடு கோச்சாரத்தில் கேது பகவான் 3ஆம் இடத்துல வருஷம் பிறக்கும்போது சஞ்சரிக்கிறார். அவரோடு சுக்கிரன் முதல்லே சொன்னது மாதிரி இன்ப சுகபோகங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக கேது 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம். 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சிகள், எண்ணங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் நம்முடைய 3ஆம் இடம் என்பது. அது மட்டுமல்ல, தைரியம், தன்னம்பிக்கையை சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறது. இந்த வருஷம் நம்முடைய முயற்சிகள் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அந்த அடிப்படையில் நாம் இந்த ஆடியோ தொகுப்பில் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். என்னுடைய சேனலில் பூரா நீங்கள் பார்த்துருப்பீங்க, முழுக்க முழுக்க லக்ன பலன் தான். நீங்கள் என்ன ராசியில் பிறந்திருக்கீங்கிறத காட்டிலும் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த லக்னத்துக்கான என்னுடைய பலன்களை பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நான் ராசி பலன் சொல்லலாம், லக்ன பலன் சொல்லியிருக்கேன். இதோடு உங்களுடைய தனிப்பட்ட சொந்த ஜாதகத்தையும் கலந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு
இந்த 2021ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு நாம் இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாயே இந்த வருஷம் உங்கள் லக்னத்திலே சஞ்சரிக்கிறது. இந்த வருஷம் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, உங்களை அறியாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் அத்தனையுமே நடக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த ஒரு பயம், ஒரு பீதி, ஒரு மனக்குழப்பம் நீங்கும். இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் புது தெம்போட எந்த காரியத்தையும் செயல்படுத்த முனைவீங்க. அதோட பொருளாதாரமும் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். இதுவரைக்கும் இருந்த பண கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். ஃபைனான்ஸில் இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் குறையும். தாராளமாக பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, பேச்சின் மூலமாக சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு அதன் மூலமாக வருமானம், சம்பாத்தியம் இந்த வருஷம் அமையும். அதோட குடும்பத்தில் ஒரு புது வரவு இந்த வருஷம் உங்கள் குடும்பத்தில் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதோடு நீங்கள் புதிய விஷயங்களை ஒரு சிலர் கற்றுக்கிறவங்க, புதிய விஷயங்களில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளை தேடுவீங்க. ஏதாவது நீங்கள் உங்களை பற்றியான அப்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். புதுசாக எதையாவது லேர்ன் பண்ணுவீங்க அல்லது ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதோடு உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு நன்மை, அவர்களுக்கு சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த பயிற்சியில் உண்டு, இந்த வருஷம் உண்டு. அதோட ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் உண்டு. ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது விற்க வேண்டியது இருந்தால் அது இந்த சந்தர்ப்பத்தில் கையை விட்டு போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட உங்களுடைய 4ஆம் அதிபதியாக சந்திரன், அம்மாவுடைய அன்பும் ஆதரவும் ஒரு சிலருக்கு உண்டு. பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையும். இடம், மனை, வீடு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் ஒரு சிலருக்கு அமையும். அதோட உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம், நல்ல சம்பாத்தியம் இது கண்டிப்பாக இந்த 2021 இருக்குது. அதோட குடும்பத்தில் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம். ஒரு சிலருக்கு காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த 2021 அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலம்னு தான் சொல்லணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி உண்டு. ஃபைனான்சியலாக இதுவரைக்கும் இந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். புதன் 6ஆம் அதிபதியாகவே உங்களுக்கு வர்றாரு. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, வருமானம், சம்பாத்தியங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு வேலையில் ப்ரொமோஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே உங்களுக்கு உண்டு. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். என்ன காரணத்துக்காக நீங்கள் கடன் வாங்கினீங்களோ அதுக்காக அந்த பணம் செலவாகும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வருஷம் அடி வயிற்றில் பிரச்சனைகள், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், அப்டமனில் பிரச்சனை, ப்ரெஷர், இது மாதிரியான வியாதிகள்லாம் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது வரைக்கும் தள்ளி போன திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ஒரு சிலருக்கு அமையும். சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ பண்ணக்கூடிய தொழில் லாபகரமாக இருக்கும். ஒரு சில புதிய பார்ட்னர்ஷிப்பை அமைவார்கள். 8ல் சுக்கிரன், கேது அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் ஒரு சிலருக்கு முன்னோர்களுடைய சொத்து இருந்தால் கிடைக்கும். ஒருவேளை முன்னோர்களுடைய சொத்து இல்லைன்னா கணவன் அல்லது மனைவியின் மூலமாக தனவரவு, பணவரவு உண்டு. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில்
ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஒரு சிலருக்கு ஆன்சேல் ப்ராப்பர்ட்டி, ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். இது வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எது இருந்தால் உங்களுக்கு வரும், அல்லது வராத பணங்கள் இருந்தாலும் வரும். அன்எக்ஸ்பெக்டட் மணி, ஒரு சிலருக்கு எதிர்பாராத தனவரவு பணவரவு உண்டு. ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அது வருஷம் ஆரம்பத்திலே பண்ணுங்கள். தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை உண்டு. 9ஆம் இடத்துல வருஷம் பிறக்கும்போதே சூரியன் புதன். 9ஆம் இடம் ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ணுவதற்கான வாய்ப்பு. ஒரு சிலருக்கு அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதோட ஆன்சைட்டுக்கான வாய்ப்பும் ஒரு சிலருக்கு இருக்குது. வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு. விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல குரு பகவான், சனி பகவான் சஞ்சரிக்கிறது. வேலையில் இருந்த தடைகள் நிவர்த்தியாகும். நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். அந்த வேலை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் என்ன எஃபர்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த எஃபர்ட்டுக்கான உங்களுக்கு ரெகக்னைஸ் கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு காப்பாற்றப்படும். 11ஆம் அதிபதி சனியே 10ல் இருக்கார். நெருங்கிய நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க. அது மட்டும் இல்லை, மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பிரயாணங்கள் முதலே சொன்ன மாதிரி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரி இது சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாம் ஓரளவுக்கு வருமானங்கள் இந்த வருஷம் உண்டு. கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜு, கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் அண்ட் அட்வர்டைஸிங், ரியல் எஸ்டேட் இது சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருஷம் சிறப்புன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். அதற்கான ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த வருஷம் உங்களுக்கு அமையும். அதோட உங்களுக்கு இறையருளையும் நீங்கள் சேர்த்து பண்ணும் பொழுது இன்னுமே சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய 9ஆம் இடத்துல தெய்வஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறாரு. 9ஆம் இறை அருள் எந்த அளவுக்கு நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாய்ப்பு இருந்தால் ஸ்தல யாத்திரை போயிட்டு வாங்க. அது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். அதோட இந்த வருஷம் மகாலட்சுமியுடைய வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.